மகாத்மா காந்தி பேரை நீக்கிட்டாங்க. அதுக்கு டி.கே. சிவகுமார் சவால் விடுறாரு. முடிஞ்சா ரூபா நோட்ல இருக்கிற காந்தி தாவை தூக்கி பாருங்க. இவரே சும்மா இருக்க வேண்டியதானே, போய் சித்தராமையோட சண்டை போடுறதை விட்டுட்டு பாயிண்ட் எடுத்து கொடுத்து இவரே பண்ணுங்கன்னு சொல்லிடுவாரு போல. நோட்டு எடுத்து பார்த்தா சாவர்கள் படம்லாம் தான் என்ன பண்றது. இல்ல அந்த ஐடியாலாம் இருக்குதான். பிஜேபி காரங்க சில பேர்கிட்ட பேசும்போது அப்படிதான் பேசுறாங்க. பட் இவரே வந்து நீங்க பண்ணுங்கிற மாதிரி சொன்னாருன்னா அவங்க ஓகே நீங்களே சொல்றீங்களான்னு பண்ணிட போறாங்க. மேபி தேச தந்தைக்கு பிறகு எங்க தந்தை தான் சொல்லிட்டு மோடி படத்தை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் வேற நடக்குமா? சரி ஓகே. என்னதாச்சு இந்த நாட்டுக்கு? பிரதமர் மோடி நாடாளுமன்றம் நடக்கிறவங்க வெளிநாடு போயிடுறாரு. எதிர்கட்சி தலைவர் வெளிநாடு கிளம்பி போயிட்டாரு. ஆமா, ராகுல் காந்தியும் ஜெர்மனி போயிருக்காரு. அங்க இருந்து வீடியோ எல்லாம் வேற போட்டுட்டு இருக்காரு. அதான் பிஜேபில இருந்து எங்க இதுலயாவது 2 நாட்டு உறவை வந்து பலப்படுத்துறதுக்காக போறாங்க. இவர் எதுக்கு போறாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாங்க. பைக் டெஸ்ட் பண்றதுக்கு. அதுதான், அதுக்கா போவீங்கிற மாதிரி தான் இருக்கு நமக்கு. அங்க போய் BMW ஷோரூம்ல பைக் எல்லாம் ஓட்டி பார்த்து ஒரு டூர் மாதிரி போட்டிருக்காரு அந்த ஷோரூமோட வீடியோவை. அதே மாதிரி அதை வச்சு அவர் சொன்ன ஒரு கருத்துமே இப்போ இந்தியாவில் ஒரு பெரிய விவாதமாக மாறி இருக்கு. என்னன்னா, மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் எக்கனாமிக்கான அடித்தளம், அது வந்து ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அப்படின்லாம் பேசிட்டு அது வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப மோசமாக இருக்குது மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற மாதிரி ஜெர்மனியில் போய் பேசியிருக்காரு. ஸோ பிஜேபி சும்மா இருப்பாங்களா? இங்கே வந்து ப்ரெஸ் மீட் வச்சு அவரை வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாட்டில் போய் இந்தியாவை அவமானப்படுத்திட்டு இருக்காரு ராகுல் காந்தின்னு சொல்லி பயங்கர ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு வடக்கில்.